எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்கும் முடிவை பரிசீலனை செய்ய போவதில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற போவது குறித்து மறுபரிசீலனை செய்யவே வாய்ப்பில்லைன்னு தெரிவித்திருக்கும் டிடிவி தினகரன், யாரும் எதிர்பாராத கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இது எதனை மனதில் வைத்து பேசுகிறார் என பார்க்கலாம். அதாவது அவர் சொன்ன மாதிரி, தினகரன் சொன்ன மாதிரி, ஏப்ரல் 12ஆம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச போது அவருக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டா நாங்க அதிமுகலேயே வேற ஒருத்தரை நாங்க தேர்ந்தெடுப்போம், அதனால நீங்க அவசரப்படாதீங்க, எடப்பாடியை நாங்க முதல்வர்னு நாங்க மேலெடுக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, பாஜக மேலெடுக்கிறேன்னு அவருக்கு உறுதி சொல்லப்பட்டது. ஆனா அது பின்ன காலப்போக்கில் பார்க்கும்போது அவர் பல விதங்களில் ஓரங்கட்டப்பட்டார் என்பது மட்டுமல்ல, நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் முதலமைச்சர் தான், எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னதை ஒன்றுதான் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். அவர் டிசிஷன் எடுத்து இனிமே முதலமைச்சர் எடப்பாடினா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்றார். அதை இன்னைக்கு மீண்டும் வலியுறுத்தி இருக்கார். அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு படி மேலேயே போயிட்டு என்ன பண்றார், எடப்பாடி இருக்கிற கூட்டணியிலேயே இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாரு. எடப்பாடி முதலமைச்சர் அந்த ஆங்கிள் இருந்து தாண்டி எடப்பாடி இருக்கிற கூட்டணியிலேயே இருக்க மாட்டோம்ன்ற இடத்துக்கு அவர் நகரும் போது நிச்சயமாக எதிர்காலத்துல அவர் அதிமுக பாஜக கூட்டணியில போய் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதற்கு நடுவில் அண்ணாமலை தினகரனை போய் சமாதானப்படுத்த நேற்று போய் சந்தித்தது, முந்தானத்தை போய் சந்தித்தது என்பது நிச்சயமாக தினகரனை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அது அண்ணாமலையோட ஒரு தனிப்பட்ட அஜெண்டா, அதற்காக அவர் ஒர்க் பண்றதுக்காக தினகரனை போய் பார்த்துக்காரு என்பது என்னுடைய கருத்து. இப்ப அடுத்தது தினகரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தினகரன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி அவர் விஜய் தலைமையில இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணியில் சேர்றதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய நோக்கம் என்னன்னா, பழனிசாமி எந்த விதத்திலையும் அரசியல் ரீதியாக பலமடையக்கூடாது, அவர் அரசியல் ரீதியாக பலமடைஞ்சா அது அமமுக கட்சிக்கு ஆபத்துன்னு தினகரன் கருதுறார். அமமுக தோற்றுவித்ததே அதிமுகவை எடப்பாடி இடமிருந்து கைப்பற்றத்தான் அமமுக தோற்றுவித்ததுன்னு பலமுறை தினகரன் சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட். இனிமேல் நீங்க தினகரன் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவீங்களான்னு மறுபடியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஒன்ஸ் பாரால் ஒரு டிசிஷனை எடுத்துட்டாரு. அந்த மேஜரா பாஜக தலைமையிலேருந்து எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்க அனௌன்ஸ் பண்ண போறது இல்லைன்னு, இல்ல நாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண போறது இல்லை, அப்படியே தான் சந்திக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லி ஏதாவது எடப்பாடியை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தினகரன் வந்தாங்கன்னா ஒருவேளை தினகரன் அதை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதற்கான சாத்தியங்கள்லாம் மிக மிக குறைவு என்பதால் இப்போதைய சூழலில் தினகரன் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அண்ணாமலை போய் தினகரனை சந்திச்சதும் அது நிச்சயமாக தினகரனை கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்காக கிடையாது, அது வேறொரு அஜெண்டாக்காக அவர் போய் சந்திச்சா கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.